Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு beverage category mango apple Sharbat. இந்த கொளுத்துற வெயிலுக்கு நல்ல கோல்டான ஒரு ஷர்பத், அதுவும் ஒரு ஃப்ரூட்டோட நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படினு சொல்லலாம். எந்த ஒரு ரெசிபியா வேணா இருக்கட்டும், ஒரு ஃப்ரூட்டோ இல்ல ஒரு வெஜிடபிளோ நம்ம சேர்த்து செய்யறதை விட ரெண்டு ஃப்ரூட்ஸ் இல்ல ரெண்டு வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்து செய்யும்போது நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கிறதோட தாண்டி டேஸ்டும் ரொம்ப என்ஹான்சிங்கா இருக்கும். ஸோ வாங்க இந்த ரிஃப்ரெஷிங்கான சம்மர் ஸ்பெஷல் மேங்கோ ஆப்பிள் ஷர்பத் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மேங்கோ ஆப்பிள் ஷர்பத் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 லிட்டர் ஆஃப் மில்க், ஒரு லார்ஜ் சைஸ் நல்ல ரைப்பான மாம்பழம் எடுத்திருக்கேன், ஒரு ஆப்பிள், ஒரு 1/4 கப் ஆஃப் ஹனி, ஒரு பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரன் வார்மான மில்கில் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 பிஸ்தாஷியோ பருப்பு அண்ட் 10 பாதாம் பருப்பு நல்லா லென்த் வைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மேங்கோ ஆப்பிள் ஷர்பத் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு பேனில் மில்க் சேர்த்துக்கலாம். கூடவே சாஃப்ரன் மில்க், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இது சின்னதாக ஒரு கொதி வந்தாலே போதும். நான் ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக ஹனி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேஜில் பால்லேயே கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த பாயில் பண்ணுற காரணம் பிஸ்தா பருப்பும் ஆல்மண்ட்ஸும் நல்லா சோக் ஆகிட்டு அந்த சாஃப்ரன் மில்கோடு சேர்ந்து கொதி வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மில்க் பாயில் ஆக ஆரம்பிச்சாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல கோல்டாக எடுத்துக்கலாம். இப்போது ஆப்பிள்ஸை தோல் நீக்கி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இது ஜஸ்ட் ரஃப் சங்க்ஸாக நம்ம சாப் பண்ணிக்கலாம். அடுத்து மேங்கோவை சாப் பண்ணிக்கலாம். இப்போது ஆப்பிள்ஸ் அண்ட் மேங்கோஸ் சாப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த ஆப்பிள்ஸையும் மேங்கோஸையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இப்போ ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது கிரைண்ட் பண்ணி முடிச்சாச்சு. மீன்வைல் நம்மளுடைய சாஃப்ரன் மில்க் நல்லாவே கோல்டாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவராக நம்ம செட் பண்ணியிருந்தோம். நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண இந்த மேங்கோ அண்ட் ஆப்பிள் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஹனி சேர்த்துக்கலாம். அந்த ரேஷியோ ஆஃப் த ஹனி நான் அப்ராக்சிமேட்லி ஒரு 1/4 கப் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா இந்த ஹனியே தேவைப்படாது. ஃப்ரூட்டோடைய நேச்சுரல் ஸ்வீட்னஸே போதுமானது. ஆப்பிள் அண்ட் மேங்கோ நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணி சேர்த்துருந்தோம். உங்களுக்கு டெக்ஸ்சர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சதாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சாப் பீசஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆப்பிளையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த மேங்கோ அண்ட் ஆப்பிள் ஷர்பத். அடுத்து ஒரு 10 ஐஸ் க்யூபை நான் க்ரஷ் பண்ணியிருக்கேன். இதுவும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் நம்மளுடைய ஷர்பத்துக்கு. இப்போ க்ரஷ்ட் ஐஸ் நம்ம சேர்த்ததுனால இட் இஸ் ரெடி டு சர்வ். ஸோ our மேங்கோ ஆப்பிள் ஷர்பத் இஸ் ரெடி. சம்மர் ஸ்பெஷல் ரிஃப்ரெஷிங் ரெசிபி மேங்கோ ஆப்பிள் ஷர்பத் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.